திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு போதித்து வருகின்றோம். அந்த பாடத்திட்டம் 15 அலகுகளை கொண்டது, 15 யூனிட் என்று சொல்லலாம். அந்த ஒவ்வொரு யூனிட்டும் பாடம் நாம் நடத்தி முடித்த பிறகு அந்த பாடத்தை தெரிந்து கொண்ட மாணவர்கள், புரிந்து கொண்ட மாணவர்கள் இந்த முன்னர் தெரியாது இப்போது தெரிந்து கொண்டோம் என்று ஏட்டுச் சுரக்காய் அளவில் மட்டும் இது இல்லாமல் வாழ்க்கையிலும் நடைமுறை மாற்றத்தை, வாழ்க்கை மாற்றத்தை இது செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை வழங்கி வருகின்றோம். ஒரு அலகுலையும் நம்ம செயல் திட்டம் கொடுக்குறோம். அதாவது இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. இந்த பாடத்தை படிச்சிட்டோம், ஓகே புரிஞ்சிருச்சு, வாழ்க்கையில் என்ன பண்ண போறீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, எதை நடைமுறைப்படுத்த போறீங்க என்கின்ற ஒரு வகையிலே நாம் இந்த செயல் திட்டம் என்று நாம் இதை கொடுக்கின்றோம். அதிலே இந்த நமசிவாய என்கின்ற இந்த மந்திர சொல்லை, இந்த 5 எழுத்து மந்திரத்தை மாணவர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் 1,00,000 முறையாவது கைப்பட எழுத வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். இது முதல் செயல் திட்டம். இரண்டாவது, 100,000 முறை, அதாவது 1,00,00,000 முறை இந்த நமசிவாய மந்திரத்தை ஒவ்வொரு மாணவரும் சொல்ல வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்திருக்கின்றோம், ஹோம்ஒர்க். ஆக இந்த நமசிவாயத்தை நம்ம எழுத போகிறோம், நமசிவாயத்தை நம்ம சொல்ல போகிறோம். இந்த நமசிவாயங்கிறது என்ன, அது பற்றிய கூடுதல் செய்திகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் இங்கே கொடுக்கின்றேன். இந்த நமசிவாய என்கின்றது என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். அதன் பிறகு அதோடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வோம். நம்முடைய அருளாளர்கள் இந்த நமசிவாய என்கின்ற மந்திர சொல்லை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். கடைசியிலே நாம் இதை எப்படி நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்பதையும் தெரிந்து கொண்டு இதை நாம் நிறைவு செய்வோம். முதல்ல இந்த நமசிவாய மந்திரம் அப்படிங்கிறத பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள். பஞ்சாட்சர என்பது பஞ்ச அட்சர மந்திரம். பஞ்ச என்றால் 5, அட்சர என்றால் எழுத்து, மந்திரம் 5 எழுத்து மந்திரம். ஆக பஞ்சாட்சர மந்திரம்னு சொன்னாலும் 5 எழுத்து மந்திரம் என்று சொன்னாலும் இது இரண்டும் ஒன்றேதான். இந்த மந்திரத்தை நாம் சதா காலமும் ஓத வேண்டும். பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை நாம் இதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் எந்நேரமும் இதை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயும் இதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சாமி ரூமில் தான் ஓதணுமா, இல்லை ஹாலில் ஓதலாமா, வண்டியில் போகும்போது ஓதலாமா என்று இல்லை. எப்போதும் இதை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் ஓத வேண்டும்? சிவனடியார்கள் மட்டும்தான் ஓத வேண்டுமா? அப்படி இல்லை, எல்லா ஜீவராசிகளும் ஓதலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஓதலாம், அனைவரும் ஓத வேண்டும், அனைவரும் எழுத வேண்டும் என்பதுதான் நம்ம கைலை அறக்கட்டளையுடைய சைவ சித்தாந்த சுடர் அலகு 2 செயல் திட்டம். இப்போ எத்தனையோ மந்திரங்கள் வழக்கத்திலே இருக்கின்றன. நாமும் பல்வேறு நிலைகளே பல மந்திரங்களை சொல்லி வந்திருக்கின்றோம். ஒரு உதாரணத்திற்கு ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரம் இருக்கின்றது, ஓம் ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திரம் இருக்கின்றது, ஓம் சரவணபவ, ஓம் சக்தி, சுவாமியே சரணமையப்பா, ஓம் கணபதியே நமக. எத்தனையோ மந்திரங்கள் ஒரு தெய்வத்திற்கும் இருந்தாலும் எல்லா மந்திரத்திற்கும் ஆதி மந்திரமாக, எல்லா தெய்வங்களுக்கும் ஆதி பகவனாக, எல்லா அனாதியாக, எல்லா ஆற்றல்களையும் பெற்றவனாக இருக்கின்ற இந்த சிவபெருமானின் மந்திரமாகிய திரு 5 எழுத்து மந்திரமே நமக்கு முதல் மந்திரம், உயர்ந்த மந்திரம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 5 எழுத்து மந்திரம் நமக்கு என்ன தரும் என்றால், ஆன்மாக்களை முக்திக்கு அழைத்து செல்வது இந்த 5 எழுத்து மந்திரத்தின் வல்லமை. சீவன் முத்தர்களும் ஓத வேண்டியது இந்த 5 எழுத்து மந்திரம். 4 வேதங்கள் எதை பற்றி பேசுகிறது, மறைகள் எதை பற்றி பேசுகிறது என்றால் இந்த நமசிவாய நமசிவாய என்கின்றதை பற்றி தான் பேசுகின்றது. ஆகமங்கள் எதை பேசுகின்றது? இந்த 5 எழுத்து மந்திரத்தை தான் பேசுகிறது. பழைய புராணங்கள் எதை பேசுகிறது? இந்த 5 எழுத்து மந்திரத்தை தான் பேசுகிறது. நடராச பெருமானின் திருநடனம் எதை காட்டுகின்றது? இந்த 5 எழுத்து மந்திரத்தை காட்டுகின்றது. நடராச பெருமான் உருவம் எப்படி இருக்கிறது? இந்த 5 எழுத்தே வடிவாக இருக்கின்றார். நாதன் நாமம் நமசிவாயவே, அவருடைய பெயரும் நமசிவாயதான் என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளியிருக்கிறார். அப்படி இந்த 5 எழுத்து மந்திரம் என்பது எல்லோருக்கும் எக்காலத்தும் எங்கேயும் பயன்படுத்த வேண்டிய ஒரு மந்திரம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இதிலே சில வகைகள் இருக்கின்றன, சில நிலைகள் இருக்கின்றன. மேலோட்டமாக அந்த நிலைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன்.
முதல் நிலை நாம் இப்போது பேசுகின்ற இந்த நமசிவாய என்கின்ற மந்திரம். இது முதலாக இந்த இந்த முக்தியை நோக்கிய சமய நெறிகளுக்குள்ளே வருகின்றவர், முதல் படிநிலையிலே இருக்கின்றவர் இந்த மந்திரத்தை ஓதுவது வழக்கம். இதற்கு தூள பஞ்சாட்சர மந்திரம், தூள ஐந்தெழுத்து மந்திரம் என்று பெயர். தூள என்றால் வெளியில் தெரிவது, மேலே இருப்பது என்று பொருள். இந்த மந்திரத்தை நாம் ஓதுவதால் இந்த பிறவியிலே நமக்கு என்னென்ன சுகங்கள் வேண்டுமோ 16 செல்வங்களும் நமக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த மந்திரம் இந்த ந ம சி வ ய, இதில் சிவம் இருக்கின்றது, அருள் சக்தி இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. இருந்தாலும் ந என்கின்ற திரோதானமும் ம என்கின்ற மலமும் முன்னே நிற்கின்றது, சிவம் பின்னாடி இருக்குது. அதுதான் இந்த மந்திரத்தோட அமைப்பு. ந ம சி வ ய, இந்த ஐந்தெழுத்து. ந என்பது திரோதான சக்தியையும், ம என்பது மலங்களையும், சி என்பது சிவத்தையும், வ என்பது அருள் சக்தியையும், ய என்பது உயிரையும் குறிக்கின்றது. இந்த திரோதானத்தையும் மலத்தையும் முன்வைத்து இந்த மந்திரத்தை சொல்லாமல் சிவத்தை முன்வைத்து, அதாவது சிவயங்கிறத முன்னால் வச்சு இது ரெண்டையும் பின்னால் தூக்கி போட்டு சிவய நம என்று நாம் சொன்னோம் என்றால் இதற்கு பெயர் சூக்கும ஐந்தெழுத்து மந்திரம் என்று பெயர். தூளத்திலிருந்து இப்போ சூக்குமம் ஆகிறது. சூக்கும ஐந்தெழுத்து மந்திரம் என்று பெயர் சிவாய நம என்பது. இதிலும் இன்னும் அதிசூக்குமம் என்று சொல்வார்கள். அது சிவய சிவ, அதில் அந்த நமவே இல்லை, மலங்களே முழுவதும் அதில் இல்லை. சிவய சிவ, அதாவது சி என்கின்ற சிவமும் வ என்கின்ற அருளும் ய என்கின்ற உயிரும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் திரும்ப சிவையும் வாவும் இருக்கிறது. சிவய சிவ. ஸோ இந்த பக்கம் சிவ யவுக்கு, வக்கு அப்புறம் ய இருக்கு, அதுக்கப்புறம் சிக்கு முன்னாடி ய இருக்கு. அப்போ இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அப்பா, நடுவில் நம்ம உயிராகி நாம் இருக்கின்றோம். இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் நமக்கு. சின்ன கை குழந்தைகளை பெற்றோர்கள் நடுவில் போட்டு அப்பா இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் படுத்திருப்பாங்க. அதுபோல் நம் தாயும் தந்தையும் நம்மை நடுவிலே வைத்து பாதுகாக்கின்றது இந்த சிவய சிவ மந்திரம். இதை அதிசூக்கும மந்திரம் என்று குறிப்பார்கள். இதற்கு அடுத்ததாக இன்னும் சூக்குமமாக ஒன்று இருக்கிறது. அது சிவ மந்திரம், சிவசிவ மந்திரம் என்று சொல்லுவோம். சிவசிவ என்று சொல்கின்ற மந்திரத்திற்கு காரண ஐந்தெழுத்து மந்திரம் என்று பெயர். காரண ஐந்தெழுத்து, அதாவது அதிசூக்குமத்துக்கும் காரணமாக இருக்கின்றது இது சிவசிவ மந்திரம். அதிலும் இன்னும் சூக்குமமான மந்திரம் என்றால் சி மந்திரம். ஓர் எழுத்து தான் இருக்கும் இதில். இது ஒரு எழுத்து இருந்தால் ஒரு எழுத்து மந்திரம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு எழுத்தாக இருந்தாலும் 5 எழுத்துக்களையும் அது சேர்த்து குறிப்பதால் அதை ஐந்தெழுத்து தான் என்று தான் நாம் சொல்லுவோம். ஆனால் நாம் அதிலே ஓதுவது சி என்கின்ற ஒரு எழுத்தைத்தான். இதை சி 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 என்று சொல்லுவதால் இதை நாயோட்டு மந்திரம் என்று கூட சொல்வார்கள். இந்த சி என்கின்றதை மகா காரண ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லுகின்றோம். ஆக நமசிவாய என்றால் அது தூள ஐந்தெழுத்து மந்திரம், சிவய நம என்றால் சூக்கும ஐந்தெழுத்து மந்திரம், சிவய சிவ என்றால் அதிசூக்கும ஐந்தெழுத்து மந்திரம், அதற்கு அடுத்ததாக சிவசிவ என்றால் காரண ஐந்தெழுத்து மந்திரம், வெறும் சி என்று சொன்னால் மகா காரண ஐந்தெழுத்து மந்திரம் என்று பெயர். படி மந்திரங்கள் இருக்கின்றது. இது குருநாதன் அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் இந்த மந்திரங்களை உபதேசம் செய்து எந்த ஆன்மாவுக்கு எது தேவை, யாருக்கு நம்ம சிவாய தேவை, யாருக்கு சிவாய நம்ம தேவை என்பது குருநாதனுக்கு தெரியும். ஆக குருநாதர் என்ன நமக்கு ஓதினாரோ, குருநாதர் எந்த மந்திரம் நமக்கு அருளினாரோ அதைத்தான் நாம் பயன்படுத்தி வர வேண்டும். இங்கே முதல் நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் என்பதால் நாம் இந்த நமசிவாயத்தை பயன்படுத்த சொல்கின்றோம். இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் பெருமைகளை நம்முடைய நால்வர் பெருமக்கள் அருளாளர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் இவர்களுடைய பெருமை இந்த ஐந்தெழுத்தின் மந்திரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நமக்கு பரிச்சயமான இந்த நால்வர் என்ன சொல்லியிருக்காங்க என்றதை பார்க்கலாம். இப்போ திருஞான சம்பந்த பெருமானின் பதிகத்திலே காதலாகி கசிந்து பதிகத்திலே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது. நாம் நன்னெறிக்கு, முத்தியை நோக்கிய நெறிக்கு, சிவத்தை நோக்கிய நெறிக்கு நாம் போக வேண்டும் என்றால் இந்த நமசிவாய 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 என்று நாம் சொல்ல வேண்டும். நன்னெறிக்கு வைக்கும். அடுத்ததாக சொல்லுகின்றார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது என்று சொல்லுகின்றார். 4 வேதங்களிலும் மெய்ப்பொருள். அந்த வேதங்கள் எல்லாம் நான் பார்த்ததில்லை, படித்ததில்லை, அது என்னென்ன சொல்லுதுன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்லுதுன்னு திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு. எல்லா வேதங்களையும் எடுத்து போட்டு ஒரு என்னவோ மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் புளிகிற மாதிரி எடுத்து அது என்ன ஜூஸ்ன்னு குடித்தா நமசிவாய ஜூஸ் தான் அதில் இருக்குது, நமசிவாயத்தான் அதில் இருக்குது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று சொல்லியிருக்கின்றார். நாதன் நாமம் நமசிவாயவே என்று, நாதன் என்றால் சிவபெருமான்,
நாதன் நாமம் என்றால் பெயர். நாதன் நாமம் என்றால் சிவனுடைய பெயர் நமசிவாயவே என்று சொல்லியிருக்கின்றார். ஆக நாம் வணங்குகின்ற கடவுளாகிய சிவபெருமான், நம் தலைவனாகிய சிவபெருமான், என்னுடைய எஜமான், என்னுடைய தந்தை, என்னுடைய தோழன், என்னுடைய தலைவன், என்னுடைய குருநாதன், அவனுடைய பெயர் நமசிவாய நமசிவாய நமசிவாய. இதை சொல்லுவதிலே நமக்கு என்ன தயக்கம்? இதை சொல்லுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால்தான் நான் இதை செய்ய முடியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு 5 எழுத்து மந்திர பதிகத்திலே துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும், தூங்கும் போதும் முழிச்சிருக்கும் போதும் எப்போதும், தூங்கும்போது கூட நம்ம இதை சொல்லணும். தூங்கும்போது எப்படி சொல்றது என்பதை நான் பின்னாடி சொல்றேன். எந்த நிலையில் இருந்தாலும், இருளாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும், நாம் சந்தோஷமாக இருந்தாலும் துன்பத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் என்று அர்த்தம். இதில் தூங்கும்போதுன்னு சொல்றது அதோட நிறுத்திடக்கூடாது. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சு அகம் நைந்து நினைவின் நாள்தோறும். இதை விட நமக்கு என்ன சொல்லணும்? எக்காலத்திலும் நன்மையிலும் தீமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இளம் வயதிலும் பெரும் வயதிலும் தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் எப்பொழுதும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்று சொல்லிட்டார். இது தவிர வேற நமக்கு வழிகாட்டுதலே தேவையில்லை. திருநாவுக்கரசர் பெருமான் பல பதிகங்களிலே பலவாறு இதை உயர்த்தி கூறியிருக்கின்றார். சொற்றுணை வேதியின் பதிகம் நமக்கெல்லாம் தெரியும். அதில் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. கல்லில் கட்டி கடலில் நடுக்கடலில் கொண்டு போய் போட்டாலும் அப்போ கூட நம்மளால் கை காலை அசைக்க முடியாட்டியும் நமசிவாய 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 என்று சொன்னால் கல் மிதக்கிறது, அதிசயம் நடக்கிறது. கடலுக்கு அடியிலே போடப்பட்ட கல் மிதந்து வருகிறது, அது கரை ஏறுகிறது. கல்லை கட்டி கடலில் போட்டாலும் கரையேற்றி விடுவது இந்த நமசிவாய மந்திரம். நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் அவ்வளோ மோசமான துன்பம் அல்ல, மிகவும் சிறிய துன்பங்கள். இந்த துன்பங்களுக்கு இந்த நமசிவாய மந்திரம் என்பது நமக்கு எளிமையாக எல்லா துன்பங்களையும் தீர்த்து விடக்கூடியது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று அருளியிருக்கின்றார். அதிலே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமசிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகு அப்படின்னா விறகு மூட்டைகளை குவிச்சு 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 ஆகாய அளவுக்கு அந்த அளவுக்கு உயரமா விறகு கட்டைகளை குவித்து இருந்தாலும், பெரிய பெரிய மரக்கட்டைகள் அதில் இருந்தாலும், ஒரு சிறிய தீக்குச்சியை ஒரு முறை பற்ற வைத்து ஒரு விறகுல கீழே வைத்தோம் என்றால் மேலே எத்தனை மூட்டை இருந்தாலும் எத்தனை விண்ணுரை இருந்தாலும் எல்லாம் சாம்பல் ஆகிவிடும், இந்த நெருப்பிலே எரிந்துவிடும். ஆக நாம் பல்வேறு பிறவிகளிலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களும் ஆச்சார குறைகளும் நமக்கு துன்பமாக வராமல் இந்த நமசிவாய 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 என்கின்ற தீக்குச்சியை ஏத்த ஏத்த ஏத்த, இந்த சுடரை ஏத்த ஏத்த அந்த பாவமெல்லாம் கரைந்து போகும் என்று நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார். அகத்திலே நாம் வைத்து பூசிக்க வேண்டிய விளக்கு, நாம் அகத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன விளக்கு என்றால் இந்த நமசிவாய 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 என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு பதிகத்திலே நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறிவு செய்யும், நமசிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே என்று நமக்கு அருளியிருக்கின்றார். நான் நவின்று ஏற்ற வேண்டும், எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் நமசிவாய 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 என்று. அதுபோல இன்னும் ஒரு இடத்திலே திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் திருக்கோவில் அப்படின்னு ஒரு பதிகத்துல இந்த திருநாமம் அஞ்செழுத்து என்றால் என்ன? நமசிவாய, அதுதானே நாமம், நாதன் நாமம் நமசிவாயவே. அந்த திருநாமமாகிய 5 எழுத்தையும் செப்பாராயில் அதை யாரெல்லாம் சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தோட அந்த பாடலோட கடைசியில என்ன சொல்றாரு? பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. இவர் என்ன தொழில் பண்றாருன்னா, இவர் பிறப்பாருங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இறப்பாருங்க, திரும்ப பிறப்பாருங்க, திரும்ப இறப்பாருங்க, இதுதான் இவருக்கு வேலைங்க அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஒரு முறையும் பிறந்து துன்பப்பட்டு இறந்து திரும்ப பிறந்து துன்பப்பட்டு இறக்க வேண்டும். இந்த பிறவி சங்கிலியை அறுக்க வேண்டும் என்றால் இந்த திருநாம மஞ்செழுத்தை நாம் ஓத வேண்டும் என்று அருளியிருக்கின்றார்கள். அதுபோல எத்தனை முறை இதை ஓத வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. திருப்பூவனூர் பதிகத்திலே, பூவனூர் புனிதன் திருநாமம்தான் நாவில் நாவில் அவருடைய திருநாமத்தை நாவில் 100 100,000 நன்னினார். 100 × 100 × 1000. 100 × 100 × 1000ங்கிறது 1 கோடி. 100 100,000 நன்னினார். 1 கோடி முறை சொல்கின்றவர் பாவமாயின பாரி பறையவே தேவர்கோவினும் செல்வர்கள் ஆவரே. தேவர்களுக்கெல்லாம் கோன் யார்? தேவர் கோன் தேவேந்திரன். தேவேந்திரனை விட செல்வர்களாக, தேவேந்திரனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு செல்வந்தர்களாக வாழ்வார்கள் 1 கோடி முறை இதை சொல்லுகின்றவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 100 100 1000. 100 100,000. 1000 100,000னா 1,00,000. 100 100,000னா 100 லட்சம். அதுதான் 1 கோடி என்று நாம் சொல்கின்றோம். அப்பர் பெருமான் இவ்வாறு இந்த நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை நாம் ஓத வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரும் தன்னுடைய பதிகத்திலே இதை வலியுறுத்தி இருக்கின்றார். 5 எழுத்து மந்திர பதிகம் முழுவதும் அவர் கொடுமுடி பதிகமாக அருளியிருக்கின்றார். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி அற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்றார். பெருமானே, என்னுடைய புத்தி அங்கங்கே அலைஞ்சிட்டா கூட என்னுடைய நாக்கு விடாமல் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும், சொல்லும் நமச்சிவாயவே என்று சொல்கின்றார். மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க என்று தான் முதலிலே ஆரம்பிக்கின்றார். இப்போ இந்த நமச்சிவாயங்கிறோடைய பெருமையை 4வரும் எப்படி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு பதிகங்கள் இருக்கின்றது, பல்வேறு இடங்களிலே இதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நாம் சில இடங்களை மட்டும் நாம் இங்கே எடுத்துக்கின்றோம், நமக்கு தேவையான இடத்தை மட்டும். அதே போல் மாணிக்கவாசகரின் பொற்சுண்ணம் பாடலில், திருப்பொற்சுண்ணம், அதிலே கோணை பேரப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பாணல் கடங்கண் மடந்தை நல்லி பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே என்று பாடியிருக்கின்றார். கூத்தனை எப்படி பண்ணணுமா? தழும்பு ஏற வாழ்த்தணும், நாவில் தழும்பு வரணும். இப்போ ஒரு ஆண்களுடைய கையிலெல்லாம் இந்த இடம் காய்ச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கடினமான வேலையை செய்கின்றவர்களுக்கு இந்த இடம் மரத்து போயிருக்கும். இந்த மரத்து போகிறது மாதிரி நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லி சொல்லி இந்த நாக்கே தழும்பாயிருக்கணும், மரத்து போகின்ற அளவுக்கு தழும்பு ஏறி இருக்கணுமா. கோணை பேரப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பாணல் தடம் கண் மடந்தை நல்லீர் பாடி 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 பொற்சுண்ணம் எடித்தோம் நாமே என்று சொல்கின்றார். தழும்பு ஏத்த சும்மா நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பத்தாது. நமச்சிவாய 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 சொல்ல சொல்ல எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறது போல தழும்பு நமக்கு ஏறிவிடும். இப்படி பல திருமுறை பதிகங்களிலும் சாத்திர நூல்களிலுமே இந்த 5 எழுத்து மந்திரத்தின் பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ நிறைவாக மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கின்றேன். முதல் ஹோம்ஒர்க், முதல் செயல் திட்டம் உங்களுக்கு 1,00,000 முறை நமசிவாய என்கின்ற மந்திரத்தை எழுத வேண்டும். நீங்கள் ஒரு நோட் வாங்கி கொண்டு அதில் இப்படி உங்களுக்கு ஏற்றாற்போல் கோடுகளை வரைந்து கொண்டு நமசிவாய 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 என்று ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன், இது போல 1,00,000 முறை நீங்கள் இந்த நமசிவாய என்கின்றதை தொடர்ந்து எழுத வேண்டும். அது நீங்கள் எழுதி முடித்தவுடன் கைலை அறக்கட்டளைக்கு அதை தெரிவிக்கவும். உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்யலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதை பற்றிய விவரங்களை பின்னர் தெரிவிக்கின்றோம். ஆக முதலில் ஹோம்ஒர்க் உங்களுக்கு 1,00,000 முறை உங்களுடைய நோட் புத்தகத்திலே இந்த நமசிவாய என்கின்ற மந்திரத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்பது. இரண்டாவதாக 1 கோடி முறை நாதன் நாமத்தை நீங்கள் செபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், ஓத வேண்டும், கணிக்க வேண்டும்.
ஒரு கோடி முறை சொல்ல வேண்டும். இந்த 1 கோடி முறை சொல்வதற்கு உங்களுக்கு சில வழிமுறைகளை நான் எப்படி கணக்கில் வச்சுக்கிறது, கவுண்டிங் எப்படி பண்ணுறது என்றால், நான் 1 கோடி முறை இதை செபித்திருக்கின்றேன், இன்னும் பண்ணி கொண்டிருக்கின்றேன். இது போல ஒரு டிஜிட்டல் வாட்ச் உன்னோட அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் போயிட்டு அமேசான் போடுங்க, ஃப்ளிப்கார்ட் போடுங்க. அதில் இந்த டிஜிட்டல் கவுண்டர், இதுக்கு பேர் கவுண்டர், டேலி கவுண்டர் என்று பெயர். டேலி, TALLY, டேலி கவுண்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வரும். இது ஒரு 50 ரூபாயிலேருந்து 100, 120 ரூபாய் அது போன்ற ஒரு பிராண்ட்லேயும் ஒரு வேலை இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ரூபாய் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் வாங்கி அதில் என்னன்னா இதில் வாட்ச் ஸ்ட்ராப் பண்ணுற மாதிரி இதில் ஓட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மோதிரம் போடுவது போல் உங்களுடைய சைஸுக்கு இந்த ஓட்டையை நீங்கள் மாற்றிக்கொண்டு இதை வாட்ச் மோதிரம் போட்டிருக்க மாதிரி இப்படி உள்ளே வைத்து விடலாம். இப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் சரி, எங்கே எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கிறதுனால இது கையில் இது இருக்குதுன்றதே யாருக்கும் தெரியாது. உள்ளே நமக்கு வேண்டிய கவுண்டர் இங்கே இருக்குது. ஒரு முறையும் இந்த நமசிவாயத்தை நம்ம சொல்லும் பொழுது இதில் இருக்கிற அந்த பெரிய பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறோம், நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறோம், அது டிஜிட்டலாக கவுண்ட் பண்ணிக்கும். நமசிவாய 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 என்று சொல்ல இதில் கவுண்டர் இருக்கிறது. அது கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும். நமக்கு கவுண்ட் பண்ணுற வேலை மிச்சம். இதை நம்ம இப்படி பயன்படுத்துகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. நடந்து போகும்பொழுது கூட பக்கத்தில் வர்றவருக்கு கூட தெரியாது இதை நம்ம வைத்திருக்கிறோம் என்பது. இது உள்ளே இருக்க போது இது போல் ஒரு கருவி இருக்கின்றது. இது ரொம்ப பயனுள்ளது. இது நம்மளையே இது இழுத்துக்கிட்டே போகும். 1000 சொல்லிட்டேன், ஓகே 2000 சொல்லலாம், 1 லட்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இது இழுத்துக்கொண்டே போகும். ஒரு 10 லட்சம் முறைக்கு மேலே இது கொஞ்சம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா தூக்கி போட்டு வேறு ஒன்று வாங்கிக்கலாம், இன்னொரு 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். பேட்ரி ரீப்ளேசபிள் கிடையாது, யூஸ் அண்ட் த்ரோ தான். இது கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிட்டா லைஃப் நல்லா வருது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவி. சிவபெருமான் நமக்கு 36 கருவிகளை சேர்த்தாரே உயிரோட. இந்த கருவி தேவை, இந்த கருவி தேவை, இந்த கருவி தேவை. இந்த நமசிவாய மந்திரத்தை, சிவாய நம மந்திரத்தை நாம் சொல்லுவதற்கு இந்த கருவி அவசியம் தேவை. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். இதை நான் பயன்படுத்தியதால் தான் நான் 1 கோடி முறை சொல்ல முடிந்தது. 1 கோடி நான் சொல்லியிருக்கின்றேன் என்பதும் எனக்கு தெரிந்தது. வாக்கிங் போகும்பொழுதும் ஃப்ளைட்டில் போனாலும் நான் எப்போதுமே இது இருந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் உள்ளவர் வேறு ஏதாவது தேவையில்லாத கதையை பேசிக்கிட்டே வருவார். பாட்டுக்கு தலை மட்டும் அவருக்கு ஆடும், என்னுடைய மனம் இங்கே இருக்கும். நமசிவாய 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 என்று உள்ளுக்குள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமசிவாய 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 என்று. இதில் 99,999 5 டிஜிட் இதில் வரும். அது நீங்கள் 1 லட்சம் முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுபோல் ஒரு 100 முறை நாம் செய்துவிட்டால் நமக்கு இந்த 1 கோடி என்கின்ற இலக்கை எளிதாக அடைந்து விடலாம். கைலை அறக்கட்டளையிலே இன்னும் சில ஆசிரியர்களும் இதுபோல் 1 கோடி முறை இந்த நமசிவாயத்தை சொல்லியிருக்கின்றார்கள், பழைய மாணவர்கள். அதுபோல் இந்த கைலை அறக்கட்டளையில் வழங்கப்படுகின்ற இந்த நமசிவாய என்கின்ற ஸ்டிக்கரை உங்களுடைய இல்லம் முழுவதும் நீங்கள் ஒட்டி வைத்திருக்க வேண்டும். கிச்சனில் இருக்கணும், சாமி ரூமில் இருக்கணும், டிவியில் இருக்கணும், மெயின் ஹாலில் இருக்கணும். எங்கேயெல்லாம் அவங்க கண்ணு படுதோ அங்கேயெல்லாம் அதை ஒட்டி வைத்திருந்தால் நீங்கள் நமசிவாயத்தை சொல்ல மறந்தாலும் அதை பார்த்த உடனே நமசிவாய என்று நாம் சொல்ல ஆரம்பித்து விடலாம். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்ற சுந்தரமூர்த்தி பெருமானின் பதிகத்திற்கு ஏற்றாற்போல், நற்றவா நான் உன்னை மறக்கினும் நினைவுபடுத்தும் ஸ்டிக்கர் இந்த கைலை அறக்கட்டளை ஸ்டிக்கரே என்று நாம் வாகனங்களாக இருந்தாலும் கடைகளாக இருந்தாலும் இதை நாம் நம் இல்லத்திலும் கடைகளிலும் மற்ற பொது இடங்களிலும் ஒட்டுவதால் நமக்கு மட்டுமல்ல, இதை படிக்கின்ற அனைவருக்கும் இந்த நமசிவாய என்கின்ற மந்திரம் ஒரே ஒரு முறை ஒருவன் நமசிவாய என்கின்றதை கோபமாக சொன்னால், இது என்னது நமசிவாய என்று சொன்னாலும் அந்த ஒரு முறை அவன் நமசிவாய சொன்னதுக்கு பல கோடி பிறவிகள் அவனுக்கு அறுக்கப்படும். பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமையும் பெருமையும் அருமையும் வாய்ந்தது இந்த நமசிவாய மந்திரம். 1 லட்சம் முறை எழுத வேண்டும், 1 கோடி முறை இதை உச்சரிக்க வேண்டும். இதை உச்சரிப்பதிலே இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கின்றது. ஆரம்ப கட்டத்திலே அது தேவையில்லை. இருந்தாலும் இந்த பாடத்தை நாம் பேசுவதால் அதையும் நான் சொல்லிவிடுகின்றேன். நம்முடைய வாக்கு என்கின்ற இந்த வார்த்தை, நான் இப்போ பேசுகின்ற இந்த பேச்சு இருக்கிறதே, இந்த பேச்சு நம்ம நினைக்கிறோம் ஏதோ அந்த வாயிலிருந்து பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த வாக்குக்கு 4 நிலைகள் இருக்கின்றது. முதலிலே அது சூக்குமையாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பைசந்தி ஆகும்,
அப்புறம் மத்திமையாகும், அதுக்கப்புறம் வைகரியாகி வெளியில் வரும். வைகரி ஆகிறதுக்கு முன்னாடியே சூக்கும வைகரி, அப்புறம் தூள வைகரி என்று 2 வைகரி இருக்கு. ஆக நமக்கு சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்று மூலாதாரத்தில் துவங்கி சுவாதிஷ்டானம் வந்து விசுத்தி வந்து வாயில் வார்த்தையாக வெளியே வருகின்றது. இதுதான் வார்த்தை எப்படி வருது. இப்போ நமச்சிவாயங்கிற வார்த்தை எங்கே வருது? மூலாதாரத்தில் ஆரம்பித்து சுவாதிஷ்டானத்துக்கு வந்து விசுத்திக்கு வந்து நமச்சிவாயங்கிறது வெளியில் வருது. இப்போ நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு நம்ம வெளியில் இருக்கிற இந்த நிலையில், அதாவது சத்தமாக சொன்னோம் அப்படின்னா 1 மடங்கு பலன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு பலன் கிடைக்குது, இவ்வளோ பலன் கிடைக்குது அப்படின்னா, இதை நாக்கில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த தொண்டை அளவிலே சத்தம் வெளியில் கேட்காம, இப்போ பாருங்கள், நான் நமசிவாய சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்போம். உள்ளுக்குள்ள வேணால் நாக்கு கொஞ்சமாக நம்மளை அறியாமல் ஆடலாமே தவிர, மற்றபடி இது நம்ம நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்படி கொஞ்சம் நம்ம சூக்குமமாக சொன்னோம் என்றால், வெளியில் சொல்கிறத விட அதுக்கு இன்னும் பலன் 100 மடங்கு ஜாஸ்தி, 108 மடங்கு பலன் அதிகம் என்று சொல்வார்கள். அதை விட பைசந்தி என்கின்ற சுவாதிஷ்டானத்தில் அதை நிறுத்தி, நான் வாயாலையும் சொல்ல போகிறதில்ல, மனசாலையும் சொல்ல போகிறதில்ல, நான் இன்னும் அதை விட ஆழமாக நான் அதை ஆழ்ந்து அதையே மந்திரம் மாதிரி நான் எடுத்து சொல்ல போகிறேன் அப்படி சொன்னாக்க, அந்த இங்கே சொன்னால் 108 மடங்குன்னா, அங்கே சொன்னால் 108 × 108 11,664 மடங்கு பலனை அதிகமாக தரும். அது பைசந்தி வேண்டாம் எனக்கு, நான் மூலாதாரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மந்திரமாகவே நாம் ஆகிவிட வேண்டும். உற்றெழுந்து நிற்கிறாங்க இல்லையா, அதுபோல் அப்படியே ஆனோம் என்றால், இந்த ஒரு முறை நமசிவாயே என்கின்ற அப்படி நினைத்தோம் என்றால் 12,59,712 முறை நமச்சிவாய சொன்னதற்கு சமமாகிவிடும். ஆக நீங்கள் வாயில் சொல்கிறதா மூலாதாரத்தில் சொல்கிறதான்றதை நீங்கள் முயற்சி செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். முதல்ல வாயில் சொல்லுங்கள், தூள மந்திரத்தை சொல்லுங்கள். 1 கோடி முறை சொல்லுவதும் 1,00,000 முறை எழுதுவதும், இது 2ஐயும் முடித்துவிட்டு உங்களுடைய ஆசிரியருக்கும் கைலை அறக்கட்டளையின் ஆசிரியர்களுக்கும் தெரிவிப்பதும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இதிலே உங்கள் வாழ்க்கை உயர்ந்து விடும், ரொம்ப சிறப்பாக ஆகிவிடும். இதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயுமே எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்துவிடும். ஆக அனைவரையும் வாழ்த்தி இந்த செயல் திட்டத்தை உங்கள் வாழ்க்கை திட்டமாக நடைமுறைப்படுத்தவும், நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினர், குழந்தைகள், பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவரையும் இதை செய்ய சொல்ல வேண்டும். திருச்சிற்றம்பலம்.